கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் அடியேனையும் பிள்ளைகளையும் இதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தார். அதுபோல் உங்களையும் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். வசனத்தை கேட்குறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவாராக. நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்க கிருபை செய்வாராக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவம், சட்டப்படி பாவம். அதை பார்க்க போகிறோம். இப்போ வீடு, பள்ளிக்கூடம், ஒரு கல்யாணம், குழந்த பிறப்பு, மரணம், அடக்கம், இடம், தெரு, இடம், எல்க, ஜீவிக்க சட்டம், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் உண்டு. வீட்டில் ஒரு சட்டம், பள்ளிக்கூடத்தில் ஒரு சட்டம், கல்யாணம் முடிக்கணும்னா அதுக்கு ஒரு சட்டம். அது கரெக்டாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கல்யாணங்கள்லாம். அதேபோல் குழந்த பிறந்தா ஒரு சட்டம். குழந்த பிறந்தா சிலர் இப்போல்லாம் கொன்று போடுவாங்க. ஆனால் கொன்னவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. நம்ம பிள்ளை தான், பிறந்த உடனே கொன்றுறாங்க. அப்போ பிறந்த உடனேனால அது ஒரு ஜீவன், அது அரசாங்கத்துக்குரியது. அரசாங்கம் அதுக்கு பொறுப்பெடுக்கும். பிறந்த குழந்தை அது ஒரு பாதிப்பு என்னன்னாலும் அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே கொண்டு போய் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், எடுக்கலாம். அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் நிறைய இப்போ குழந்தை பிறந்த உடனே குழந்தைகளுக்கே நிறைய சலுகைகள் அரசாங்கத்தில் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்த பிறகும் அந்த பிறந்த குழந்தைய கொண்டு போடுவாங்க. அந்த கொல்லுறதுக்கு உள்ள உரிமை அவங்களுக்கு கிடையாது. அது பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிறப்பு, மரணம், பிறந்த பிறகு அது அரசாங்கத்தை சொன்னோம். அதேபோல் மரணம் வந்தாலும் இத்தனை மணிக்குள்ளே அடக்கம் பண்ண எடுக்கணுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அதிகமாக 6 மணிக்கு முன்னே எடுத்துருவாங்க. அதுக்கு பின்ன மாட்டாங்க. அதேபோல் அந்த குழியும் இன்றைக்கி அடக்கம் பண்ணோன்னா நேற்றே குழி தோண்டி போட மாட்டாங்க. இன்றைக்கி அடக்கம்னா இன்றைக்கி தான் தோண்டுவாங்க. அந்த என்னைக்கு அடக்கம் பண்ணாங்களோ அப்போ தான் குழி தோண்டுவாங்க. அந்த மாதிரி சில அந்த வேலைகள்லாம் உண்டு. அதேபோல் குழி தோண்டி ஒரு நாள் கிடக்குன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக கல்றை கட்டுக்க மாதிரி ஏதாவது வேலை செய்து தான் அப்படி குழி போட்டு வைப்பாங்க. மற்றபடி அந்த குழியை தோண்டி அப்படி போட்டு வைக்க மாட்டாங்க. அப்போ ஜீவிக்கைக்கு ஒரு சட்டம். நம்ம வீடு, தெரு எல்லாத்துக்குமே இத்தனை அடி தெருன்னு இருக்கும். அதெல்லாம் அந்த பிரமாணங்களில் இருக்கும். ஒவ்வொரு என்ன இடம், பார்க்கு தனியாக, அதுபோல் அந்த ஒரு நம்ம வீட்டு அந்த கவர்மெண்ட் இடத்துக்குள்ள ஆஃபீஸுக்கு அந்த மாதிரியெல்லாம் உண்டு. ஜீவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் உண்டு. சட்டத்தின்படி பாவம் செய்தால் பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு தான். அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சா விடுதலை கிடைக்கும். அந்த பாவக்கரை போயிடும். குற்றம் செய்தவன் எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் அவனை பிடிச்சிருவாங்க. இப்போல்லாம் 20, 25 வருஷம், 30 வருஷம் கழிஞ்சவங்களை கூட அவங்க வேஷம் மாறி அந்த தாடி மீசையெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாரையும் பிடிச்சிருவாங்க. அதுவும் தமிழ்நாட்டு போலீஸ் ரொம்ப திறமை. என் மக லண்டனில் இருக்கா. அப்போ அங்கே உள்ள போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நம்ம நாட்டோட எவ்வளவோ கேமராவும் வசதி இருந்துக்கிட்டும் ஒரு குற்றம் செய்தால் அவங்கள பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிடிக்கிறது இல்லை. ஒரு காணாமல் போன பிள்ளைகளோ, காணாமல் போன பெண்களோ, அதுக்கெல்லாம் 2-3 நாள் கழிச்சோ, ஒரு வாரம் கழிச்சோ பாடியாக தான் கிடைக்கிது. அதுகளெல்லாம் பிடிக்கிறதில்லை. அந்த பிடிச்சிட்டு போனவங்கள பிடிக்கிறதில்லை, கண்டுபிடிக்கிறதில்லை. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அங்கெல்லாம் நடக்க. ஆனால் நம்ம ஊர் எவ்வளவோ கொள்ளம். சின்ன சின்ன காரியத்துலேயும் உடனே பிடிச்சிருவாங்க. 1 யோவான் 3:4 நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு இருக்குது. அப்போது ஒருத்தன் நியாய பிரமாணத்தில் உள்ள சில காரியங்களை மீறும்போது, அப்போ ஒரு குற்றம் செய்யும்போது முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் பொறுப்பு. அவன் அந்த குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்போ குற்றவாளியை பிடிக்க மட்டும் இல்லை, ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் 2-3 பேர் க்ரைமில் ரைட்டராக இருந்தாங்க. அதனால் தெரியும். அவங்க அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு போனோன்னா அதுக்கு எப்படி எழுதணுமோ அப்படி எழுதுவாங்க. அவங்க செய்த குற்றம், அதனால் என்ன பாதிப்பு, இந்த குற்றம் செய்தவங்க மேலே என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் இருக்குது, என்னென்ன அந்த அதாவது குற்றம் செய்யக்கூடிய அந்த தன்மை என்னெல்லாம் இருக்குது, எதனால் அவங்க அப்படி செய்தாங்க அப்படின்னு எல்லா காரியமும் அவங்க தான் தெளிவாக எழுதுவாங்க. அதில் நம்பர் போட்டு எழுதுவாங்க. இந்த நம்பர் படி இவங்க குற்றவாளி. ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னா அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் வாகனம் ஓட்டினார்னு எழுதுவாங்க. அப்படி சில வார்த்தைகளை அவங்களுக்கு உண்டு, அதை போட்டு எழுதுவாங்க. அப்போ சில பாவங்களும் அதன் தெளிவுகளும். ஒரு லாயர்கிட்ட கேட்டேன். அதாவது முந்தி உள்ளதெல்லாம் ஈபிக்கோ அப்படி அப்படியோ கிடக்கும். அப்போ அதில் கொஞ்சம் எழுதி வச்சுருந்தேன். அது இப்போ சட்டம் எல்லாம் மாறி இருக்குல்ல, சட்டத்துக்கு பேர் நம்பர் எல்லாமே மாறி இருக்குது. அப்போ இப்போ உள்ள சட்டம் சிலதை கேட்டேன், எழுதி தந்துச்சு. என்னென்னா S 64 (2) இன் BNS.
அப்போ அதுக்கு அது என்ன குற்றம்னு சொல்லி போடலை. பனிஷ்மெண்ட் வந்து லெஸ் தேன் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு குறைவா அதுக்கு தண்டனையாக. அது என்ன பாவம்னு போடலை. இந்த சின் எஸ்ன்னு வர்றது சின் பாவம். எஸ் 63 NBNS அது பாலியல் வன்கொடுமை. அதுக்குள்ள தண்டனையும் எழுதி தரல அவங்க. ஆனாலும் இப்போ இப்போ இந்த வெளியிலலாம் நம்ம ஒவ்வொரு குற்றங்கள் செய்யும்போது அவங்களெல்லாம் பிடிச்சி அந்த ஜட்ஜுக்கு கோவம் வந்து அவ்வளோதான், தூக்கு தண்டனை கொடுக்காரு. 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி 60 வயசு கிழவனுக்கே 30 வருஷம் 40 வருஷம் தண்டனை கொடுத்துருவாங்க இந்த மாதிரிப்பட்டதுக்கு. அப்போ எஸ் 303 NBNS களவு, அது 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரை பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எஸ் 101 NBNS அது வந்து கொலை, டெத் ஆர் லைஃப். அதை வந்து அவங்கள வந்து இந்த தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கொடுப்பாங்க, அப்படி கொடுப்பாங்க. எஸ் 97 அண்டு எஸ் 137 BNS அது வந்து கிட்னாப்பிங். கிட்னாப்பிங் வந்து 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரை அதுக்கு தண்டனை இருக்குது. எஸ் 4, 5 and 6 ஆஃப் போஸ்கோ அது வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு எதிராக உள்ள குற்றங்கள். அப்போ சைல்டு ரேப்பிங் மினிமம் 20 இயர்ஸ் பனிஷ்மெண்ட். அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எதிராக குற்றம் செய்யவங்களுக்கு குறைஞ்சது 20 வருஷம் தண்டனை. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி நீதிமன்றத்துக்கு போகும். அங்கே ஜட்ஜுக்கு முன்னால் 2 சைடும் வக்கீல் நின்று, குற்றவாளி சைட்லேயும் எதிராட்கள் சைட்லேயும் வக்கீல் மாதிரி நின்று வாதாடுவாங்க. அப்போ இந்த இங்கே வந்து பாவம் செய்தவங்க அதாவது இங்கே வந்து பாவம் செய்தவங்க குற்றவாளின்னு வரும். குற்றவாளின்னு தான் அவங்க எழுதுவாங்க. அப்போ அது வந்து அதை நீதிமன்றத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு தண்டனை அந்த மாதிரி. ஆனால் தேவ சமூகத்தில் பாவம் செய்தவங்களுக்கு பேர் பாவி. உலகத்தில் குற்றம் செய்தவன் ஒரு பாவம் செய்தால் அவனுக்கு பேர் குற்றவாளி. ஆனால் இங்கே வந்து நம்ம வேத வசனத்தின்படி ஒருத்தன் குற்றம் செய்தால் அவனுக்கு பேர் பாவி. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன பாவம் செய்தாலும் சரி மரணம் நம்ம பின்னால் வந்துகிட்டே இருக்கும். அந்த பாவம் கழுவப்பட்டனா தான் அந்த மரணம் நம்மளை விட்டு போகும். அதுவரை அது வந்து தள்ளி எங்கே தள்ளி விடலாம், எப்படி இவனை தண்டிக்கலாம், எப்படி இவனுக்கு ஜீவனை எடுக்கலாம், அப்படி நம்ம பின்னாலே வரும். வேத வசனத்தின்படி நியாயப்பிரமாணம் மீறுதல். அப்போ நியாயப்பிரமாணம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. மோசே காலத்தில் மோசேட்ட கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது ஏன் கொடுத்தாருன்னு சொன்னால், அதுக்கு முன்னே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்க எல்லாம் ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்தவங்க. என் தாசனாயே ஆபிரகாம், என் சிநேகிதனாயே ஆபிரகாம் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். ஈசாக்கு சைலண்டு, யாக்கோபும் அட்டகாசமான ஆள், ஆனால் நல்ல ஆண்டவர் மேலே பக்தி உள்ளவர், ஆண்டவர் சொல்லுறது அப்படியே கேட்கக்கூடிய ஆள். அதுபோல் யோசேப்பு, அவங்க பிள்ளைகள் எல்லாமே ஏகதேசம் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு அப்படி ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்தவங்க. திருப்பி யோசேப்பு எகிப்துக்கு போய் இவங்கெல்லாம் அங்கே போய் அங்கே வந்து குழந்தைகள்லாம் பிறந்து இந்த ஜனத்தொகை பெருகினோடனே அவங்களுக்கு அந்த அவங்க கலாச்சாரத்தை கூட ஈஜிப்டில் வந்து இது தானே விக்கிரக ஆராதனை தானே, அதனால் அதை அவங்க செய்கிறதையும் இவங்க செய்து அவங்க எதுவும் சாமிக்கு வச்சதெல்லாம் கொடுத்தா அந்த பலி செலுத்துதெல்லாம் இவங்களுக்கு கொடுப்பாங்க, இவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அந்த கல்ச்சர் இவங்களுக்குள்ளே வந்துடும். அதனால தான் ஆண்டவர் வந்து யாத்திராகமோ 20ஆம் அதிகாரம் 1-5 வரை ஒரு குறிப்பிட்ட பாவம் செய்தால் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவருக்கு சாயலை எதுக்கும் ஒப்பிடக்கூடாது. அதுக்கு ஒப்பாக நம்ம ஒரு சுரூபம் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா 4 தலைமுறை விசாரிப்பாராம். அப்போ கற்பனையை கைக்கொள்ளவங்களுக்கு 1000 தலைமுறை இறக்கும். அப்போ கற்பனையிலே என்னது, விசாரணையும் வருது, இரக்கமும் வருது. இரக்கம்தான் கூட 1000 தலைமுறைக்கு, விசாரணை வந்து 4 தலைமுறைக்கு தான். இப்போ 1000 தலைமுறைக்கு இவர் இரக்கம் உண்டாகார். அப்போ சொரூபம் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னெல்லாம் சொல்லுவார். அப்போ அங்கே வந்து இந்த நம்பர் படி இப்போது 101 NBNS அது வந்து அந்த கொலை குற்றம் அதுக்கு எழுதுவாங்க. இந்த நம்பர் படி இந்த ஆள் பாவம் செய்திருக்கு, குற்றம் செய்திருக்குன்னு எழுதுவாங்க. இங்கே நம்ம என்ன செய்தாலும் வசனத்தின்படி தான் அங்கே எழுதுவாங்க. ஞாபக புஸ்தகத்தில் இப்போ கொலை செய்தாங்கன்னா அங்கே என்ன எழுதுவாங்க, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி இவன் குற்றவாளின்னு நம்ம ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைப்பார். யாரானாலும் சரிதான் நம்ம செய்கிற குற்றங்களுக்கு தக்கதான் அங்கே எழுதி வைப்பார். எல்லாம் இந்த வசனம் போட்டு தான் எழுதுவாங்க. இனி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14 படி விபச்சாரம் செய்யாதிருப்பாயா, ஒருத்தன் விபச்சாரம் செய்தான்னா அப்போ அங்கே என்ன எழுதியிருக்கோம், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14 படி
இவன் குற்றம் செய்திருக்கான் அப்படின்னா அங்கே எழுதுவாங்க. அப்போ இங்கே ஒரு நம்பர் இங்கே இருக்கிறது போல தான் தேவ சமூகத்தில் நம்பரும் இருக்குது, பேரும் இருக்குது. இப்போ யாத்திராகமம் 20:15 படி களவு செய்யாதிருப்பாயாக. அப்போ இவன் களவு செய்தான்னா யாத்திராகமம் 20:15 வசனத்தின்படி இவன் குற்றவாளி, இவன் பாவி அப்படின்னா அங்கே எழுதுவாங்க. யாத்திராகமம் 20:16 பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்போ பொய் சொன்னால் யாத்திராகமம் 20:20 16 வசனத்தின்படி இவன் பாவி, பொய் சாட்சி சொன்னான் அப்படின்ட்டு அங்கே எழுதி வச்சுருக்கோம். யாத்திராகமம் 20:17-18 பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்ட்டு இருக்கு. அப்போது இச்சை பாவம், இச்சியாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி இச்சிச்சு ஏதாவது எடுத்தாங்கன்னா அவங்கள யாத்திராகமம் 20:17 வசனம் 18 வசனத்தின்படி இவன் பாவி அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வைப்பார். அப்போ இந்த காரியங்களுக்கெல்லாம் தண்டனை லேவியராகமத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. அது இன்னொரு சாப்டரில் நான் அதை ஒவ்வொரு பாவத்துக்கும் என்னன்னு சொல்லிட்டு அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அது முடித்தோன்னா அதை சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல மனசிலாகும் என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் எப்படி அவர் சரியாக்காரு. வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிற தண்டனை லேவியராகமத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் உபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் பங்கடைவார்கள். அப்போ இந்த மாதிரிப்பட்ட பாவங்கள் குற்றங்கள் நம்மகிட்ட இருந்தால் நம்ம பாவி, நம்ம பேர் வசனத்தின்படி பாவி. அப்போ இவங்க எல்லாம் எங்கே போவாங்களாம்? 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்களாம். அப்போ அதுக்கு பிறகு மீட்பே கிடையாது, அதில் ஒரேடியாக அங்கே போயிடுவாங்க. வெளிப்படுத்தல் 21 இவ்வளவும் இந்த குற்றங்கள் செய்கிறவங்க, இந்த பாவங்கள் செய்கிறவங்க அக்கினி கடலில் தான். வெளிப்படுத்தல் 21:2-27 புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அப்போ ஜீவ புஸ்தகத்திலேருந்து எழுதப்பட்டவங்க இந்த பரிசுத்த நகரத்தில் பிரவேசிப்பாங்க. அவங்க மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்பி ஜீவிக்கணும். மனம் திரும்பி ஜீவிக்கும்போது நம்ம எங்கே போகலாம்? புதிய எருசலேமுக்கு போகலாம், புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்துக்கு போகலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? வேத வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வர டெய்லி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாசிக்கணும். வாசித்து ஜெபம் பண்ணணும், தான தர்மம் பண்ணணும், நல்ல நற்கிரியை செய்யணும். நம்மளால் முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு செய்யணும். ஒரு ஆள் கூட ஆஸ்பத்திரி போகணுமா, இல்லை ஒரு ஆள் கூட எங்கேயாவது கடைக்கு எங்கேயாவது போகணுமா, தனியாக பிறகு அவங்களுக்கு பயமாக முடியாதா, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணும். மேக்ஸிமம் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்து ஆண்டவர் பிரியமாக ஜீவித்து வேதவசனம் வாசித்து நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரேன்னு அவரை பார்த்து ஜீவித்து பாவம் செய்யாமல் இருக்கணும். மனம் திரும்பணும். மனம் முழுசும் திரும்பி பழைய பாவம் பழைய ஜீவிதம் எல்லாம் விட்டு திருப்பி என்ன செய்யணும்? அப்படி ஜீவிக்கும்போது நம்ம ஆண்டவர் அவர் ராஜ்யத்துக்கு கொண்டு போவார், நித்திய ஜீவனை தருவார். Behold, I bring life eternal. இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிள்.